நெய் காய்ச்ச போகிறாங்க எங்கள் அம்மா. அம்மா கையாலே சமைத்த நெய், காய்ச்சின நெய். ஒரு 3 வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அம்மா அந்த தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க. வெண்ணெயெல்லாம் எடுத்து ஒரு 5 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு அப்புறம் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இது வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆன உடனே முருங்கைக்கீரை போடுவாங்க. அந்த பால் எப்போ கரைஞ்சு இவ்வளோ பெரிய பால் கரையணும். என்னமோ நிறையா நெய் வரும் போல், மேலேயே வரும் போலையே. லாஸ்ட் டைம் பண்ணதை விட நிறையா நெய் வரும் போலையே. ஆடை எடுத்து வச்சுருந்தோம்ல, இப்போ எடுத்து வச்ச ஆடை வேற உள்ளே இருக்கு. நாளைக்கு வச்சுக்கலாம். சூப்பர் சூப்பர். ரசகுல்லா மாதிரி இருக்குமா? அந்த ரசகுல்லா இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. கொதிக்கட்டும். இது ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் முருங்கைக்கீரை போடலாம். முருங்கைக்கீரை போடுதல். நல்லா மணமாக இருக்கும்ல நெய். முருங்கைக்கீரை போட்டால் தான் மணமாக இருக்கும். கடைசியில் அந்த இது சாப்பிட்டுக்கலாம், செம்மையாக இருக்கும். இப்போ போடுங்க கூடையில் இந்த முருங்கைக்கீரை நீ சாப்பிட்டு பாரு, நல்லா மொறுன்னு இருக்கும். நல்லா கரைஞ்சிருச்சா. ஒரு அடுத்து கொஞ்சம் உப்பு ஏன்னா நெய் ஊற்றையில் கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா ஒரு 3 கல் தான் உப்பு, 3 தான் போட்டிருக்காங்க. முடிந்து விட்டது. எங்கே அதை எடுத்து காமிங்கம்மா. அந்த முருங்கைக்கீரையெல்லாம் பொரிஞ்சு வந்து நல்லா அந்த கலர் மாறிடுச்சு, ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில். அவ்வளோ ஓவர். ஆஹா, மணக்கிறதே. சாப்பாட்டில் பிணைஞ்சு. ஆமாம், இது இந்த முருங்கைக்கீரையும் இந்த கடைசியாக அந்த ஒரு இது இருக்கும். அந்த இந்த நெய்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் கடைசியாக அந்த லைட்டாக கருகுனதெல்லாம் இருக்கும். அதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். போகிறப்ப வரப்போ அதை எடுத்து எடுத்துன்னு சாப்பிட்டே இருக்கிறது. இங்கே கொடுங்க. இதுதானே, இதோ இங்கே தெரியுது பாருங்க, இந்த இதுதான். ஆஹா, வீட்டில் வந்து நெய் காய்ச்சறது என்ன ஒரு ஸ்மெல் அப்பா, வெளியே வாங்குறத விட.